விஷமாக மாறும் முட்டை வாங்கும்போது இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நமது ஊரில் அசைவ உணவு சாப்பிடாதவர்களும் கூட முட்டையை எடுத்துக்கொள்வார்கள். முட்டையில் இருக்கும் சத்துக்களே இதற்கு காரணமாகும். முட்டை நல்லதுதான் என்றாலும் கெட்டுப்போன முட்டையை சாப்பிட்டால் அது விஷமானதாக மாறும். கெட்டுப்போன முட்டையை சரியாக அடையாளம் கண்டு கொள்வது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். தினசரி ஒரு முட்டை சாப்பிட்டால் உடலுக்கு ரொம்பவே நல்லது. சிலர் முட்டையின் மஞ்சள் கரு கொழுப்பு உடலுக்கு நல்லது இல்லை என ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை. தினசரி ஓரிரு முட்டைகளை சாப்பிடும்போது மஞ்சள் கருவை சேர்த்து தாராளமாக சாப்பிடலாம் என்றும் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். முட்டை இந்த அளவுக்கு நல்லது, எல்லாம் ஓகே. ஆனால் கெட்டுப்போன முட்டையை எப்படி கண்டுபிடிப்பது, அதை வாங்காமல் தவிர்ப்பது எப்படி என்பது பலருக்கும் இருக்கும் கேள்வி. ஏனென்றால் கெட்டுப்போன முட்டையை சாப்பிட்டால் அது மோசமான உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன் கெட்டுப்போகிறது? முதலில் முட்டை எப்படி கெட்டுப்போகிறது, உள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். முட்டை உள்ளே இருக்கும் மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் சிதைவதாலேயே முட்டை கெட்டுப்போகிறது. இதற்கு உள்ளே நடக்கும் ரசாயன மாற்றங்களே காரணமாகும். அதாவது முட்டைக்குள் கார்போனிக் ஆசிட் என்பது இருக்கும். அது நாட்கள் செல்ல செல்ல கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இது முட்டைக்குள் ஏர் பாக்கெட்களை உருவாக்கும். முட்டை நீரில் மிதக்க இதுவே காரணம். முட்டை கெட்டுப்போய் விட்டதை கண்டறிய இதுவும் ஒரு முக்கிய வழி. அதாவது ஒரு பெரிய கிண்ணத்தை எடுத்து அதில் முட்டையை போடுங்கள். நல்ல நிலையில் இருக்கும் முட்டை மெல்ல உள்ளே போய்விடும். அதே நேரம் கெட்டுப்போன முட்டையில் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதால் அது நீரில் மூழ்காது. அதை வைத்தே கெட்டுப்போன முட்டை என்பதை கண்டுபிடித்து கொள்ளலாம். என்ன நடக்கும்? இப்படி முட்டை சிதைவதால் முட்டை ஆல்காலிக்காக, அதாவது காரத்தன்மை கொண்டதாக மாறுகிறது. இது போன்ற நேரங்களில் முட்டைக்குள் இருக்கும் சல்ஃபர் ஹைட்ரஜனுடன் செயல்புரிய தொடங்கும். இதனால் அழுகிய முட்டை நாற்றத்திற்கு இதுதான் காரணம். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு வாயுவாகும். சுவாசத்தாலே பிரச்சனையை தரும். முட்டையை உடைத்தவுடன் வரும் இந்த அழுகிய முட்டை வாசத்தை வைத்து கூட அது கெட்டுப்போன முட்டை என்பதை ஈஸியாக கண்டுபிடித்து கொள்ளலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே போல முட்டை ஓட்டை வைத்தே கூட வாங்கும் முன்பே நீங்கள் சிலவற்றை தவிர்க்கலாம். முதலில் முட்டையில் எந்த ஒரு விரிசலும் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்தால் அதன் வழியாக நோய்க்கிருமிகள் உள்ளே புகுந்து முட்டையை கெட்டுப்போக வைத்து இருக்கும். அதே போல முட்டையின் ஓடு மெலிதானதாக இருந்தால் அதுவும் ஒரு அறிகுறி. முட்டை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். மேலும் நீங்கள் முட்டையை குலுக்கி பார்த்து கூட அது கெட்டுப்போய் விட்டதா இல்லையா என்பதை கண்டறியலாம். காதுக்கு அருகே வைத்து குலுக்கி பாருங்கள். அதிலிருந்து சத்தம் வரவில்லை என்றால் நல்ல முட்டை. அதே நேரம் சத்தம் வந்தால் கெட்டுப்போயிருக்க வாய்ப்பு அதிகம். இந்த டிப்ஸ்களை ஃபாலோ செய்து கெட்டுப்போன முட்டையை கண்டறிந்து அதை வாங்குவதை தவிர்க்கலாம்.